நேற்று விஜய் அவர்கள் பிஎம் அவர்களை போய் சந்தித்தது ஒரு பெரிய செய்தியாக பார்த்தோம். உண்மையிலே எவ்வளோ நேரம் சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் சந்திச்சோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய கரெக்டான கருத்துக்களை போயிட்டு பிஎம் கிட்ட கொடுத்தோமா, அவர் அதற்கான முடிவுகள் என்ன சொன்னார் அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் இதை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட ஒரு பதிலாக சொல்லியிருக்கணும். அவங்க கேள்வி கேட்கறதுக்காக வெளியே நிற்கிறாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து தவிர்த்துட்டு போகலாமா முதல்வர் விஜய் அவர்கள்? அது ஒரு மரபா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே இது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு. பிரதமரை சந்திச்சுட்டு வந்த முதலமைச்சர் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு தான் வருவார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு தான் வருவார் அப்படிங்கிறது ஒரு மரபாக பார்க்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கூட வந்து ரொம்ப சத்தமாக வந்து கத்தியே கூப்பிட்றாரு, சார் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போவாங்க, நீங்கள் என்ன சார் போகிறீங்க, ஜெயலலிதா அவர்கள் கூட அதை பண்ணியிருக்காங்க சார்னு சொல்லி கத்துறாரு. பட் இருந்தாலும் சார், மேடம் ஜெயலலிதா வந்தது யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற விஷயத்தை மட்டும் வந்து தவிர்த்துக்கிட்டே வராரு. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரெஸ் மீட் மட்டும் நம்ம கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக விஜய்கள் தெளிவாக இருக்காரா, இல்லை சரியான நேரம்காக காத்துட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இது ப்ரெஸ் மீட் அப்படின்னும் போது முதல்ல விஜய் அவர்கள் ஏதோ ஒரு தயக்கம் காட்டுறாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை வந்து விஜய் அவர்கள் சந்திக்கிறதா இருந்தது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அதை வந்து ரத்து பண்ணிட்டு இப்போ வந்துட்டாரு சென்னைக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலில் பரபரப்பான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. டெய்லியுமே பரபரப்பாக தான் இருக்குது. எப்போ இன்ட்ரோ கொடுத்தாலும் ஏன் கிறிஸ்டி பரபரப்புன்னே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்பான நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று விஜய் அவர்கள் பிஎம் அவர்களை போய் சந்தித்தது ஒரு பெரிய செய்தியாக பார்த்தோம். அதில் போய் 4-5 கோரிக்கைகள் வைத்திருக்காரு. அந்த கோரிக்கைகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதை தாண்டி 64 கோரிக்கைகளோட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தார். ஆனால் வெறும் ஒரு 4-5 கோரிக்கைகளை பார்த்துட்டு வெறும் 10 நிமிஷம்ன்றாங்க ஒரு சேனலில், 20 நிமிஷம் சொல்கிறாங்க ஒரு சேனலில், 30 நிமிஷம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே, உண்மையிலே எவ்வளோ நேரம் சந்திச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் சந்திச்சோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய கரெக்டான கருத்துக்களை போயிட்டு பிஎம் கிட்ட கொடுத்தோமா, அவர் அதற்கான முடிவுகள் என்ன சொன்னார் அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் இதை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட ஒரு பதிலாக சொல்லியிருக்கணும். அவங்க கேள்வி கேட்கறதுக்காக வெளியே நிற்கிறாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து தவிர்த்துட்டு போகலாமா முதல்வர் விஜய் அவர்கள்? அது ஒரு மரபா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே இது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு. பிரதமரை சந்திச்சுட்டு வந்த முதலமைச்சர் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு தான் வருவார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு தான் வருவார் அப்படிங்கிறது ஒரு மரபாக பார்க்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கூட வந்து ரொம்ப சத்தமாக வந்து கத்தியே கூப்பிட்றாரு, சார் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போவாங்க, நீங்கள் என்ன சார் போகிறீங்க, ஜெயலலிதா அவர்கள் கூட அதை பண்ணியிருக்காங்க சார்னு சொல்லி கத்துறாரு. பட் இருந்தாலும் எதுக்குமே செவிசாய்க்காம முதல்வர் விஜய் அவர்கள் அப்படியே கிளம்பி காரில் போயிட்டாருங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுது. செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ஏன் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு மாநில கட்சி ஒரு மாநில முதல்வர் வந்துட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா மிக முக்கியமான சந்திப்பாக தான் அது இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ மாநில கட்சி இருக்கக்கூடிய தாவேகா ஒரு இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறுறதுக்கு இந்திய ஊடகங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எழுதப்படாத விதி மாதிரியே சொல்லுவாங்க. பட் இதையும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தவிர்த்துட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிறது திமுக தரப்பில் மிகப்பெரிய சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற விஷயத்தை மட்டும் வந்து தவிர்த்துக்கிட்டே வராரு. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரெஸ் மீட் மட்டும் நம்ம கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக விஜய்கள் தெளிவாக இருக்காரா, இல்லை சரியான நேரம்காக காத்துட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நேற்று நடந்த அந்த பிஎம் சிஎம் சந்திப்பு வந்து நிகழ்ந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரான்னு கேட்கும்போது அவர் போகிற இடங்களில் திடீர்னு மைக்கு நீட்டும் போது பேசியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்துக்காக ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான கேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து
தாவேகா தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ரெஸ் மீட் அப்படின்னும் போது முதல்வர் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு தயக்கம் காட்டுறாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே திமுக ஆதரவு ஊடகங்களாக இருக்குது. ஸோ திமுக ஆதரவு ஊடகங்களாக நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருந்ததுனால தான் தாவேகாவுக்கு பல நெருக்கடிகள் வரும்போது கூட ஒரு முழுமையான ஒரு எதிர்கொள் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையாக வந்து கடந்து போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இன்னொரு சைடு இது வந்து இருக்கக்கூடிய அந்த மரபுகளை உடைக்குது. கண்டிப்பாக இவரும் ப்ரெஸ் மீட்டை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை வந்து விஜய் அவர்கள் சந்திக்கிறதா இருந்தது. ஆனால் முதல்ல விஜய் அவர்கள் அதை வந்து ரத்து பண்ணிட்டு இப்போ வந்துட்டார் சென்னைக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதுக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர் சொன்னால் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராகுல் காந்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, சோனியா காந்தியும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி டெல்லியிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் இங்கேருந்து கிளம்பி போனார் இல்லையா, அந்த ஜெட் பிளேன், அந்த ஜெட் விமானத்தோட ஒரு நாள் செலவு வந்து 50 கோடி ரூபாயா. அதை பார்க் பண்ணுறதுக்கு மட்டுமே 2.5 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காராம். இதெல்லாம் யார் காசு? அவர் கூடவே வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் போயிருக்காரு, அந்த விக்கு மாட்டி ஒருத்தர் போயிருக்காரு, ஜெகதீஷ் பழனிசாமி போயிருக்காரு. இவங்கெல்லாம் எதுக்காக போனாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெட் விமானம் வந்து மொத்தமாகவே ஒரு என்ன சொல்கிறது, ஹை ரேஞ்சில் ஒரு ஜெட் விமானம் மொத்தமாகவே 300 கோடி ரூபாய் தான் செலவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மொத்தமாக வாங்குறதுக்கே. அப்படி இருக்கும்போது வாடகைக்கு எடுத்துகிட்டு போன ஜெட் விமானம் எப்படி வந்து இவ்வளவு கோடி செலவு ஆகுது அப்படின்ற சொல்கிறாருன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து தாவேகா ஒரு துளி கூட கவனிக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் வந்து விஜய் அவர்கள் தனி ஜெட் விமானத்தில் போகிறாரோ அப்போல்லாம் வந்து கூடவே வந்து த்ரிஷா போகிறாங்க, கூடவே இவங்கெல்லாம் போனாங்க, அவங்கெல்லாம் போனான்னு சொல்லி வந்து சும்மா வந்து பொய்யை பரப்பி விட்டவர் தான் இவர். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று கூட வந்துட்டு தந்தி டிவி டிபேட்டில் ஒரு பயங்கரமான ஒரு அடி வாங்கினார். என்ன அப்படின்னா, இப்போ இவங்க சந்திக்கலை, அதாவது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சந்திக்க விரும்பலைன்னு சொல்லி யார் சொன்னான்? ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு காங்கிரஸ் எம்பி அவர்கள் கிறிஸ்டோஃபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் 11 நிதி ஆயோக் கூட்டம் நடக்க போகுது, அன்னைக்கு கண்டிப்பாக ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி சந்திப்பார் விஜய் அவர்கள். ஏன்னா இது முழுசாக வந்து அரசு முறை பயணமாகவே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காகவும் நிதியமைச்சரையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்கிறதா இருந்துச்சு. பட் அங்கே ஒரு நேரம் வந்து கிடைக்கல அப்படிங்கும் ரத்து செய்யப்பட்டது. மற்றபடி வந்து இதில் வந்து உள்நோக்கமோ இல்லை அரசியலோ எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோஃபர் அவர்களும் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு அது ஒரு கதை கட்டிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த 50 கோடி ரூபாய் செலவாச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து யாருமே நம்ப முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் தாண்டி அங்கே வந்துட்டு அந்த சந்திப்பை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை வரக்கூடிய இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் டெல்லியில் அந்த சந்திப்பை முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னும் போது, பனையூர் தாவேகா அலுவலகத்தில் அதிமுகவுடைய அண்ணா தொழிற்சங்கம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக அப்படியே கூண்டோடு வந்து தாவேகாவில் இணையிறாங்க. இப்போது ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு தொழிற்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏடிஎம்கேயும் வச்சுருந்தாங்க, டிஎம்கேயும் வச்சுருந்தாங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் வரும்போது நமக்கு அது தெரியும். எப்படின்னா, இப்போது வந்து ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்து பேருந்துகளை எடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து எங்கள் தொழிற்சங்கம் அறிவுறுத்தலின் படி நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பந்த் பண்ண போகிறோம், நாங்கள் வந்துட்டு இப்போ எடுக்க மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள் அவங்க வந்து வண்டியை எடுப்பாங்க. அந்த ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும், அந்த 2 நாள் வந்து பந்துங்கிறது தெரியாத மாதிரியும் கண்டிப்பாக ஆளுங்கட்சியோடைய தொழிற்சங்கம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கட்சிக்கு வந்து தொழிற்சங்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு வேளை வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட இவங்களை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறது தான் வந்து தொழிற்சங்கம். அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம். இது வந்து பல காலங்களாக ஏடிஎம்கேவுடைய என்ன சொல்கிறது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த தொழிற்சங்கம். இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான கமலக்கண்ணனுடைய தலைமையில் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க.
இணைஞ்சு கமலக்கண்ணன் அவர்கள் சொன்ன செய்தி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா அதிமுக கண்டிப்பாக வந்து உயிர் பெறும், அடுத்து மீண்டு வரும்ன்ற நம்பிக்கைகள் இருந்துச்சு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இது மீண்டு வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதற்காக நாங்கள் வந்து இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து தொழிற்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இது வரைக்கும் அந்த தாவேக்கா கட்சியில் வந்து அமைக்கப்படலை, அதை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கோட தாவேக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கை கொடுக்குற விதமாக இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கம், அதாவது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்கம் இன்னைக்கு கூண்டோட வந்து அவங்க கூட இணைஞ்சிருக்கு. இதில் வந்து பாருங்கள் நிறையா தொழிலாளர்கள் இதனால் பயன்பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து கமலக்கண்ணன் அவர்கள் அந்த சங்கத்தை வந்து கொண்டு வந்து இணைச்சிருக்காரு. ஸோ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது. ஒரு கட்சியோட கட்டமைப்பு அப்படின்னும் போது மிக முக்கியமாக வந்து இப்போ எப்படி மாவட்ட நிர்வாகங்கள் முக்கியம், கவுன்சிலர்கள் முக்கியம், ஒன்றிய அந்த பொறுப்பாளர்கள் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறோமோ, அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு வந்து இந்த தொழிற்சங்கம். அது இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு கிடைச்சிருக்கு. இதை எந்த வகையில் ஒரு பாசிட்டிவாக ஒரு என்ன சொல்கிறது உந்து சக்தியாக தாவேக்கா எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பரந்தூர் விமான நிலையம் அந்த பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியலுடைய ஒரு முதல் படி எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பரந்தூர் தான். முதல்ல அவர் வந்து களத்துக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக முதல் வந்து மயக்க பிடிச்சி பேசின இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரந்தூர் தான். இந்த விமான நிலையம் அமைக்கிறது தொடர்பாக வந்துட்டு அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்த நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக வைக்க போகிறோம், இது இங்கே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். இதற்காக எவ்வளவு போராட்டங்கள் வேணால் வந்து தாவேக்கா எடுக்கும், தாவேக்கா வந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அளவுக்கு போராட்டம் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இன்றைக்கி அதிகாரம் தாவேக்கா வசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துருமா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய நிலங்களை வந்து கையகப்படுத்துகிறாங்கன்னும் போது அந்த ஒரு அநீதிக்கு எதிராக வந்து கண்டிப்பாக தாவேக்கா குரல் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது இப்போது பரந்தூர் விமான நிலையம் அங்கே அமையாது, அந்த ஒர்க்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பார்க்குறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை வந்து ஒரு அறிவுரையாக கொடுத்துருக்காரு, ஒரு அதிரடி அறிவிப்பாக வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது இப்போ ஒருவேளை அங்கே விமான நிலையம் அமையலைன்னா அது வேறு எங்கே போய் அமைய போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை தாண்டி இப்போ அங்கே பண்ண ஒர்க்குக்கு யார் பொறுப்பு, இதுக்கு மேலக்கூடிய பல ஒர்க்குகளை பார்க்குறதுக்கும் அதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்குக்கும் இருக்கக்கூடிய அந்த நிதி இருக்கு இல்லையா, இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு தகவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அங்கே பறந்து விமான நிலையம் வரல அப்படின்னா அங்கே ஒரு ஐடி பார்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதாவது முன்னாடி பறந்து விமான நிலையம் அமைக்கிறதுக்காக பல ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்துறதை தாண்டி ஒரு குறு நிலங்களை வந்துட்டு எடுத்து அது மூலயமா ஒரு ஐடி பார்க்கை வந்து பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு அது வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு பரந்தூர் விமான நிலையம் வராது அப்படிங்கிற அறிவிப்பை மட்டும் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக தான் பார்க்குறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு வந்து சஃபர் ஆகி எவ்வளோ நாட்கள் போராட்டம் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம். எந்த அரசுமே செவி மறுக்கலை, எங்களை வந்துட்டு யாரும் வந்து பார்க்கலை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தாவேக்கா தலைவராக இருந்த விஜய் அவர்கள் நேராக போய் பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் விஜய் அவர்களாக மாறினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதற்கான நடவடிக்கையாக தான் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதாவது அதிமுக இன்றைக்கி வந்துட்டு சிதைஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான் உடஞ்சி போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அதிமுக மீண்டெழுகிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு இல்லை அப்படிலாம் வந்து அதிமுக நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் நாங்கள் வந்து திரும்ப போயிட்டு இபிஎஸ்களோட சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வந்து மிக முக்கியமாக இப்போ ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இப்போ அதிமுக தரப்புலையும் சரி பொதுவாகவே அரசியல் வட்டாரங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இவங்க சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் அவர்கள் கடிதம் கொடுத்துருந்தாரு, எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பு ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி கொடுத்த கடிதமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த கடிதம் மட்டும்தான் வந்து சபாநாயகர்கிட்ட இருக்குது. ஒரு பக்கம் வந்து அவங்கள தகுதி நீக்கம் பண்ணணுங்கிறது, இன்னொரு பக்கம் வந்து எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் சபாநாயகருக்கு முடிவெடுக்கிற ஒரு டைம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் கிடையாது,
அப்படி ஒரு விஷயமே கிடையாது, அவர் உடனே வந்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ சபாநாயகர் அவர்கள் முடிவெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு மன்னிப்பு ஏற்றுக்கிட்டு ஓகே நீங்கள் அதிமுக கூட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் ஓகே, இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதம் படி வந்து தகுதி நீக்கம் அப்படிங்கிறதுக்கு போகலான்றதும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒருவேளை கைமீறி போச்சு அப்படின்னா ஒரு குழு வந்து உள்ளே எப்போவுமே இருக்கும். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதற்கான தீர்வை தேடக்கூடிய ஒரு குழு வந்து இருக்கும். இப்போ அந்த குழு கிட்ட இந்த பிரச்சனை போகுதுன்னு வைங்களேன், ஒருவேளை இந்த பஞ்சாயத்து வந்து அந்த குழு கிட்ட போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நடக்கும்போது இந்த மாதிரி அந்த சட்டமன்ற குழு ஒன்று இருக்கும், அந்த குழு வந்து எடுக்கக்கூடிய முடிவுக்காக காத்திருப்பாங்க. அது 2 வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 வருஷம் ஆகும் அப்படின்னா அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த 24 எம்எல்ஏகள் நிலை என்ன? 15 பேர் போயிட்டாங்க, பட் இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது இந்த மொத்த பிரச்சனையுமே அவங்க குழு கிட்ட போயிடும். அப்போ 2 ஆண்டுகள் அதிமுக என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும். இதுக்கு மத்தியில் தாவேக அரசுக்கு ஆதரவு வேறு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இது என்னவாகும் அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து போகுமா, இல்லை சபாநாயகர்கள் வேறு முடிவு எடுக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2ல் ஏதோ நடக்க போகுது, அது என்னங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் அண்டு வந்துட்டு விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேருமே வந்துட்டு என்ன முடிவில் இருக்காங்கன்றது தெரியல. கிட்டத்தட்ட சிவி சண்முகம் அவர்கள் தாவேக்கால் இணைகிறதுக்கான ஒரு ஐடியா இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில், அதாவது புதுக்கோட்டை பக்கத்தில் இலுப்பூர் அப்படிங்கிறதா அவருடைய சொந்த கிராமம், அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு வரக்கூடிய அவருடைய கட்சி தொண்டர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள், அவருடைய நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து வரவழைச்சு என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, அதிமுகலே தொடரலாமா, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நம்ம அதிமுகவில் தொடர்ந்து பயணிப்போமா, இல்லை கட்சியை விட்டு வேலைக்கு தாவேக்கால இணைஞ்சிடலாமா, இல்லை அரசியல் வந்து ஓய்வு பெற்றலாமா, இந்த 3 முடிவுக்காக வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் மேக்சிமம் வந்து தாவேக்கால இணைகிறது தான் மக்களோட விருப்பமாக இருக்குது, அவருக்கு ஆதரவு தரக்கூடிய மக்களோட விருப்பமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் எந்த முடிவும் வந்து இன்ன வரைக்கும் ஓப்பனாக சொல்லலை. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இல்லை மக்கள் முடிவு எப்படி இருக்கோ அதை தான் நான் வந்து செய்வேன்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா எந்தவித பேச்சுக்கும் இடமே கிடையாது, உடனடியாக வந்து பதவி நீக்கம் செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பை விட்டுருக்காரு. ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கட்சி வந்து நல்ல வழியில் போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையக்கூடாது, நம்பிக்கை குறையக்கூடாது அப்படின்னா மிக முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஊழல் அப்படிங்கிற விஷயம் அந்த கட்சியில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10-15 ஆண்டுகள், ஒரு 50 ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த ஊழல் குற்றச்சாட்டு அது அப்படியே தான் இருக்கும், ஒரு கரும்புள்ளி மாதிரி ஒட்டிக்கும். அப்போது நம்ம எந்த விதத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து புதிதானவர்கள், மாற்றத்திற்கானவர்கள் சொல்லவே முடியாது. ஸோ அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், கரண்ட் கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசாங்கத்தை இப்படி இருந்து பார்க்குற மாதிரி. ஆனால் அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல ஒரு அரசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகவில் நடந்த ஊழலை தான் வந்து இவங்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அந்த இடத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அதிரடி உத்தரவாக வந்து ஆனந்தவர்கள் சொல்லியிருக்காரு. அது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த உத்தரவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது சிஎம் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை கொடுக்க மாட்டாரு, தயங்குறாரு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவில் இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து திரும்ப வந்து அதிமுக புத்துயிர் பெறுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சிஎம் விஜய் அவர்கள் போட்ட இந்த உத்தரவு, அதாவது எம்எல்ஏக்கள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது தப்பு பண்ணால் உடனே பதவி நீக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்க சொல்லுங்கள். இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி உங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனாக வந்து பதிவிடுங்க. நன்றி.